பழனியில் திருக்கல்யாண நிகழ்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி கோயில் முன்பு கோலாகலமாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க தீப ஆராதனையும் நடைபெற்றது. திருமணம் முடிந்து முருகன் வள்ளி தெய்வானையுடன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் எழுந்தருளினார். பண்ணாரி அம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தீக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினார். இதைத் தொடர்ந்து கோயிலுக்குள் சென்ற மத்திய இணையமைச்சர் வீணை அலங்காரத்தில் அருள்பாலித்து பண்ணாரி அம்மனை மனமுருகி வழிபட்டார். சட்டமன்ற தேர்தலில் அவிநாசி தொகுதியில் எல்முருகன் போட்டியிடுவதாக பேசப்பட்டு வரும் நிலையில் அவர் பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்தது பேசுபொருளாகியுள்ளது. வேலூர் PSS கோயில் தெருவில் உள்ள சம்பவநாத ஜெயின் ஆலயத்தில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் குதிரைகளுடன் மேளதாளங்கள் முழங்க மகாவீர் சிலை அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் செல்ல ஜெயின் சமுதாயத்தினர் பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் நெல்லை டவுனில் 4 ரத வீதிகளில் ரத ஊர்வலம் நடைபெற்றது. நெல்லை டவுனில் அமைந்துள்ள மகாவீர் ஜெயின் கோவில் முன்பிருந்து அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் பகவான் மகாவீரரின் திருவுருவம் வைக்கப்பட்டு ரத ஊர்வலம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த சிங்காரப்பேட்டை அருகே உள்ள மிட்டப்பள்ளி கிராமத்தில் வயலில் நெற்கதிர்கள் மூலம் வாக்குப்பதிவு நாள் குறித்து விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாவட்ட வேளாண்மைத்துறை சார்பில் விவசாயி கண்ணன் என்பவரது விவசாய நிலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்களில் வாக்குப்பதிவு தேதி வடிவில் வெட்டப்பட்டு என் வாக்கு என் உரிமை என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ததை ட்ரோன் மூலமாக கண்டறிந்து 5 பேர் கைது செய்யப்பட்டனர். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடாவை தடுக்கும் நோக்கில் புதுச்சேரியில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் மங்கலம் மற்றும் மண்ணாடிப்பட்டு தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்த தமிழ்மாறன், ட்வின் சக்கரவர்த்தி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 66,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மகள் திருமணத்திற்காக கொண்டு செல்லப்பட்ட 2.5 பவுன் நகையை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். குப்பனூர் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் குட்டமத்திக்காடு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவரிடம் இருந்து 2,85,000 ரூபாய் மதிப்பிலான நகையை பறிமுதல் செய்தனர். இந்த நகைக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவை பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை சந்திப்பு பகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட காலணிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. லோடு ஆட்டோவில் கொண்டு செல்லப்பட்ட இவற்றின் மதிப்பு 8 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்டதால் இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி அருகே அரசு அலுவலகம் மற்றும் உணவகத்தை காட்டெருமை சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து காட்டெருமை தாக்குதல் நடத்திய இந்த சம்பவத்தில் 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். முரண்டு பிடித்த காட்டெருமையை வனத்துறையினர் பல மணி நேரம் போராடி வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். படுகாயமடைந்த பெண்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மூணாறு அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த புலி பிடிபட்டது. கேரள மாநிலம் மூணாறு அருகே பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளை அச்சுறுத்தி வந்த புலி வனத்துறையினர் அமைத்த கூண்டில் சிக்கியது. கடந்த சில மாதங்களாக பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளை இது அச்சுறுத்தி வந்தது. குறிப்பாக கடந்த 3 மாதங்களில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட மாடுகளை புலி தாக்கியதால் அச்சமடைந்த பொதுமக்கள் வனத்துறைக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் புலி சிக்கியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்தில் உள்ள பாண்டியநாகம் சுப்பிரமணியர் கோவில் பங்குனி உத்திர தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதேபோல பங்குனி உத்தரத்தை ஒட்டி கும்பகோணம் அருகே சுவாமிநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் விளைந்துள்ள கருப்பு நிற கேரட் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் பூங்காவில் சோதனை முறையில் பசுமை குடிலில் விதைக்கப்பட்ட இந்த 3 மாத கால பயிர் அறுவடை செய்யப்பட்டது. வழக்கமான ஆரஞ்சு நிற கேரட்டை போன்றே இனிப்பு சுவை கொண்ட இந்த கருப்பு கேரட் நீலகிரியின் தட்பவெப்ப நிலைக்கு சிறப்பாக வளர்ந்துள்ளதால் இதனை மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் விரிவுபடுத்த தோட்டக்கலைத்துறை திட்டமிட்டுள்ளது. அரியலூரில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 86,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அரியலூர் புறவழிச்சாலையில் வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் ராம்குமார் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி 86,000 ரூபாயை எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பணத்தை அரியலூர் தேர்தல் நடத்தும் அலுவலரும் கோட்டாட்சியருமான பிரேமியிடம் ஒப்படைத்தனர். மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட சமுதாய கூடத்தில் வாக்காளர்களுக்கு வழங்க திமுகவினர் பரிசுப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக கூறி நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி சார்பில் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் முறையான சீல் இல்லை என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்துல் ஹக்கீம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் முன்னிலையில் கதவு திறந்து சோதனையிடப்பட்டது. இதில் உள்ளே வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் நாற்காலிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரே நாளில் அரங்கேறிய அரசியல் மாற்றங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஓழலக்கோயில் ஊராட்சியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கண்ணன் தலைமையில் 35 பேர் நேற்று காலையில் திமுக வேட்பாளர் நல்லசிவம் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். ஆனால் இணைந்த சில மணி நேரங்களிலேயே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அவர்களை நேரில் சந்தித்து பேசினர். இதன் விளைவாக திமுகவில் இணைந்த அனைவரும் மதியமே அதிரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுக டு திமுக, பிறகு தவேக என ஒரே நாளில் மாறிய இந்த நிகழ்வு கோபி அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. தன்னை வெற்றி பெற வைத்தால் அதிக வாக்குகள் பெற்றுத்தரும் கிளைக்கழக செயலாளர்களுக்கு தங்க மோதிரமும் புல்லட் பைக்கும் கொடுக்கப்படும் என செய்யூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார். கூட்டணி கட்சியினருக்கும் தரப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கோவை தெற்கு அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் ஹெல்மெட் அணியாமல் 2 வீலர் ஓட்டி வாக்கு சேகரித்தது சர்ச்சையாகியுள்ளது. இத்தொகுதியில் திமுக சார்பில் செந்தில் பாலாஜி போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து அம்மன் அர்ஜுனன் களம் காண்கிறார். இந்நிலையில் அவர் போக்குவரத்து விதிகளை பின்பற்றாமல் வாகனம் இயக்கியதாக சர்ச்சை எழுந்துள்ளது. நாகை மாவட்டத்தில் போதிய லாரி போக்குவரத்து இல்லாத காரணத்தால் 150க்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. திருக்குவளை, வலிவலம், வெண்மணி உள்ளிட்ட பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 70,000 மூட்டைகள் வளாகங்களிலேயே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் புதிய நெல் கொள்முதல் பணிகளில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. தாளடி அறுவடை தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல்லை விற்க விவசாயிகள் 10 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. நாமக்கல்லில் அரசு விடுதியில் மாணவிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் 3 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆதி திராவிடர் நல விடுதியில் உணவு கோளாறால் மாணவிகள் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் விடுதி காப்பாளர் உட்பட 3 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். 2 நாட்களுக்கு முன் மதிய உணவு சாப்பிட்ட 22 மாணவிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக கண்டறியப்பட்ட விடுதி காப்பாளர் வசந்தா மற்றும் சமையலர்கள் தெய்வமணி, பத்மா ஆகிய 3 பேரையும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலர் குமரன் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏரி குளங்களில் மீன்பிடி குத்தகை ஏலத்தில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கலாம் என நீர்வளத்துறை அண்மையில் பிறப்பித்த அரசாணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. 1993ஆம் ஆண்டு அரசாணையின்படி மீன்பிடி ஒப்பந்தங்களை மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் அல்லது பட்டியலினத்தவருக்கே முன்னுரிமை அடிப்படையில் வழங்க வேண்டும் என ரங்கசாமி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி தண்டபாணி அரசின் புதிய அரசாணைக்கு தடை விதித்ததுடன் 2024ஆம் ஆண்டு நிலுவையில் உள்ள வழக்குகளுடன் சேர்த்து இதனை விசாரிக்கவும் உத்தரவிட்டார். கோபி மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள மைதான மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஒரு சில ஆண், பெண் பக்தர்கள் கையில் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு குண்டம் இறங்கி நேர்த்திக் கடனை செலுத்தினர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோயிலில் பங்குனி திருவிழா தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் புஷ்பவனேஸ்வரர் சௌந்தரநாயகி அம்மன் கோயில் பங்குனி திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு தேர் 4 ரத வீதிகளிலும் வலம் வந்தது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். போடி புதூர் காளியம்மன் கோவில் மற்றும் வஉசி நகர் ராஜ விநாயகர் கோவில் திருவிழாவையொட்டி பாத யாத்திரையாக வந்த பக்தர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் குளிர்பானங்களை வழங்கி உபசரித்தார். ஒரு கேப்டனாக தன்னை கரை சேர்க்க ஓபிஎஸ் தவறிவிட்டதாக உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். ஓபிஎஸ் உடன் திமுகவில் இணையும் போது தனக்கு மீண்டும் உசிலம்பட்டியில் இடம் வழங்குவதாக கூறிவிட்டு தற்போது அதை செய்ய தவறியதாக ஐயப்பன் வேதனை தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் பொழுது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி எனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கண்டிப்பாக அதை வாங்கி தருவேன் என்று கூறியிருந்தார். என்னமோ தெரியவில்லை, இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தலைவனாக இருந்து ஒரு கேப்டனாக இருந்து இந்த தொண்டனையும் கரை சேர்த்திருக்கணும். இந்த தொண்டனை கரை சேர்க்க தவறிவிட்டார். அது ஏனோ என்று தெரியவில்லை. மயிலாடுதுறையில் OS மணியன், பவுன்ராஜ் இருவரும் தோற்கக்கூடிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நிறுத்தியுள்ளதாக கூறி குத்தாலம் வடக்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் VGK செந்தில்நாதன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழகத்திலே ஆட்சியிலே அமர்த்தக்கூடாது என்பதற்காக தோற்கக்கூடிய வேட்பாளர்களை அண்ணன் OS மணியன் அவர்களும் அண்ணன் பவுன்ராஜ் அவர்களும் உங்களிடம் பரிந்துரை செய்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். தோப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இதுதான் உண்மை. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திலீபன் தனது ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகன பேரணியை நடத்தினார். புதுச்சத்திரத்தில் தொடங்கி நாமக்கல் சேலம் சாலை வழியாக நடைபெற்ற இந்த பேரணியின் போது முருகன் கோவில் மற்றும் பேருந்து நிலைய பகுதிகளில் தொண்டர்கள் அதிகளவில் பட்டாசுகளை வெடித்ததால் அப்பகுதி கடும் புகை மண்டலமாக மாறியதுடன் வாகன ஓட்டிகள் மூச்சு திணறலால் அவதிக்குள்ளாகினர். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி மகாவீர் ஜெயந்தியொட்டி ஜெயின் சமூகத்தினரை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடந்த தேர்தல்களில் அதிமுக பெற்ற வாக்கு வித்தியாசங்களை இந்த முறை திமுக எளிதில் முறியடிக்கும் என்று தெரிவித்தார். தொண்டாமுத்தூர் மட்டும் 40,000 ஓட்டுக்கு அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. மீதி எல்லாமே 10,000, 8,000, 4,000, 1,700, 1,400 இப்படி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருக்கிறோம். அதனால் அதை சரி செஞ்சாலே எங்களுக்கு போதுமானது. தேனி மாவட்ட முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சிவகாசியில் அதிமுகவில் இணைந்தனர். திமுக மாநில தீர்மான குழு இணை செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் தேனி மாவட்ட திமுக நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இப்புள்ள திராவிட முன்னேற்ற கழகம் உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பதும் இல்லை, மதிப்பதும் இல்லை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற அறிமுக கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா கண்ணீர் விட்டபடியே உரையாற்றினார். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி உள்ளிட்டோர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஃபரிதா, பலர் வாய்ப்பு கேட்டும் தலைமை தனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருப்பதாகவும் எப்போதும் விசுவாசமாக இருப்பேன் என்றும் கூறினார். செய்து கொண்டிருந்து மீண்டும் எனக்கான ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு உண்மையாக என்றும் இருப்பேன் என்று சொல்லி ஓசூர் மலைக்கோயில் பகுதி அருகே தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் விலை உயர்ந்த மரங்கள் தீயில் கருகின. சாலையோரம் கொட்டப்பட்ட கழிவுப் பொருட்களுக்கு சிலர் தீ வைத்த நிலையில் அது பரவி மரங்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. இதனால் அப்பகுதியில் பெரும் புகை மண்டலம் உருவானது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் பண்ணை கோமகன் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் அரசு மருத்துவமனைக்கு தானமாக அளிக்கப்பட்டது. பண்ணை கோமகன் பசுமை வதிலை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் அரசு விருது பெற்ற ஆசிரியராகவும் பல்வேறு சமூக பணிகளை ஆற்றியவர். தனது மறைவிற்கு பிறகு உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்ற அவரது விருப்பப்படியே அவரது உடல் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆய்வுக்கு பயன்பாட்டிற்காக தானமாக வழங்கப்பட்டது.
மகாவீர் ஜெயந்தி விடுமுறை மற்றும் செவ்வாய்க்கிழமை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அதிகாலை மூலவருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், பூஜைகள், மகா தீபாராதனை நடைபெற்றது. இதன் பின்னர் முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வரிசையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள பிரதாபராமபுரம் ராமர் மடத்தில் அமைந்த ஸ்ரீ சீதாராமபால ஆஞ்சநேயர் கோயிலில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை நள்ளிரவு கோயிலுக்குள் புகுந்த நபர்கள் 2 சவரன் தாலிகள், 5 கிலோ வெள்ளிப் பொருட்கள், வெண்கலப் பொருட்களை திருடியுள்ளனர். மேலும் 2 உண்டியல்களை உடைத்து அதிலிருந்த பணத்தையும் கொள்ளையடித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற நபர்களை சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் தேடுகின்றனர். அருப்புமேடு பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைக்கு ஆட்டோவில் வந்த சிலர் சிசிடிவி கேமராக்களை மேல் பக்கமாக திருப்பி வைத்து பூட்டை உடைத்து உள்ளே நுழைய முயன்றனர். 2 பூட்டுகளை உடைத்த கொள்ளையர்கள் ஷட்டரின் கேட்டை உடைக்க முடியாததால் திரும்பிச் சென்றுள்ளனர். நாகையில் உள்ள குஜாம்பால் உடனுரை அமரநந்தீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஆரூரா தியாகேசா என முழங்கியபடி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோன்று தஞ்சாவூரில் உள்ள நாகேஸ்வர சுவாமி கோவிலிலும் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலையில் அகிலாண்டேஸ்வரி சமேத சிகாகிரீஸ்வரர் கோவிலிலும் தேர் பவனி நடைபெற்றது. அமித்ஷா மோடியுடன் நடிகர் விஜய் மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். 18 முதல் 25 வயது வரையிலான இளைஞர்கள், இளம் பெண்கள் சினிமா மாயையில் இருந்துவிடக்கூடாது என்றார். பல்வேறு நேரங்களிலே சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்தவர்கள் அதிமுகவினர். இந்த பழனிசாமி புதுச்சேரியில் மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சராக வருவது சந்தேகமே என்று புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் அவர் சிவகணபதி நகரில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மக்களுக்கு தேவை என்ன? மத்திய அரசில் நான் கூடனதை இந்த பிரச்சனைலாம் தீர்க்க தான் சொன்னார். அதில் ஏதாவது அவர் தீர்த்தாருன்னா மகிழ்ச்சி தான். முதல்ல அவர் முதலமைச்சராக அது பிஜேபி வர விடுவாங்களான்னு பார்ப்போம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்கும் நிகழ்ச்சியில் தொண்டர்கள் சாலையின் நடுவே பட்டாசுகளை வெடித்துக் கொண்டாடினர். இதனால் அந்த வழியாக சென்ற அரசு பேருந்தில் இருந்த பயணிகள், வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். இது தொடர்பாக பொன் பானர்ஜி, பெருமாள் ஆகிய இருவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மயிலாடுதுறை திரு இந்தலூரில் அமைந்துள்ள பரிமள ரங்கநாதர் கோயில் பங்குனி உத்திர பெருந்திருவிழாவின் 7ஆம் திருநாளின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவமூர்த்திகளான பரிமள ரங்கநாதர் பெருமாள், சுகந்த வனநாயகி தாயார் வசந்த மண்டபத்தில் எழுந்துருள செய்யப்பட்டனர். பெருமாள் தாயாருக்கு காப்பு கட்டி மாலை மாற்றுதல் திருக்கல்யாணமும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மேற்கொண்டனர். தொடர்ந்து பெருமாள் தாயார் திருமண கோலத்தில் வெள்ளி ரதத்தில் புறப்பாடு நடைபெற்றது. மகாவீர் ஜெயந்தி தினத்தில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் அரசு உத்தரவை மீறி மாமிச கடைகள் திறந்து விற்பனை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகாவீர் ஜெயந்தியையொட்டி செவ்வாய்க்கிழமை மாமிச மற்றும் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மாமிச விற்பனை தாராளமாக நடைபெற்றது. அதிகாரிகளும் அதனை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமண துறவி மகாவீர் ஜெயந்தி விழாவை ஒட்டி சேலத்தில் ஜெயின் சமூகத்தினர் சார்பில் ரத யாத்திரை நடைபெற்றது. செவ்வாய்ப்பேட்டை ஜெயின் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கோயில் வளாகத்திலிருந்து புறப்பட்ட ரத யாத்திரை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதில் வடமாநில பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தங்களது பாரம்பரிய உடைகளை அணிந்து பக்தி பாடல்களை பாடியபடி உற்சாகமாக பங்கேற்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கோழிப்பண்ணையில் மின்சாரம் பாய்ந்ததில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். பணப்பட்டியைச் சேர்ந்த சாந்தி மற்றும் தமிழரசி ஆகிய இருவரும் இணைந்து ஒத்தக்கலியன்காடு பகுதியில் கோழிப்பண்ணை நடத்தி வந்தனர். இருவரும் ஸ்ப்ரேகன் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து பண்ணையை தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது மின்கசிவு காரணமாக இருவர் மீதும் மின்சாரம் பாய்ந்தது. உடனடியாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது செல்லும் வழியிலேயே இருவரும் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள வழிவிடு முருகன் கோயில் பங்குனி உத்திர திருவிழாவில் சிலம்பாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெண்கள், சிறுமிகள் என பலரும் சிலம்பம் சுற்றி அசத்தினர்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரனுக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. மாணவியின் பெற்றோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இம்மனுவை தாக்கல் செய்துள்ளனர். ஏற்கனவே மூதாட்டி ஒருவரை வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற தர்ம முனீஸ்வரன் அந்த வழக்கில் ஜாமீன் பெற்று வெளியே வந்தபோதுதான் மாணவியை கொடூரமாக கொலை செய்துள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி திமுக வேட்பாளர் கோவிந்தராஜன் பெரியபாளையத்தில் வாக்கு சேகரிப்பின் போது தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். பேருந்துக்காக காத்திருந்த பெண் ஒருவரின் காலில் பட்டாசு பட்டு பலத்த காயமடைந்தார். இதனால் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தகவல் அறிந்த வேட்பாளர் கோவிந்தராஜன் நேரில் சென்று அந்த பெண்ணிடம் வருத்தம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எரசக்கநாயக்கனூரைச் சேர்ந்த சூர்யா என்ற 29 வயது இளைஞரின் தங்கையான 13 வயது சிறுமி தன்னுடன் பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவனுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். இதனை கண்டித்ததால் ஏற்பட்ட முன்விரோதத்தில் திங்கட்கிழமை அன்று சூர்யா கொலை செய்யப்பட்டார். இதற்கு நீதி கேட்டு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வந்த கிராம மக்களும் உறவினர்களும் திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் திமுக எம்எல்ஏ பங்கேற்ற நிகழ்ச்சியில் கிராம மக்களுக்கு தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பணம் விநியோகிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாபுரத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் சத்தியவேலு ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கும்மிடிப்பூண்டி திமுக எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் வருகை தந்துள்ளார். அப்போது கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு 200 ரூபாய் பணம் வழங்கிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரையில் அமைந்துள்ள காளியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழாவை ஒட்டி பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சந்திவீரன் கூடத்திலிருந்து புறப்பட்ட பால்குடங்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியே நையாண்டி மேளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் புறப்பட்டன. பால்குடம் எடுத்து வந்தவர்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியுடன் கோயிலை வந்தடைந்தனர். பக்தர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கல்லூரி பேருந்து மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. குமாரபாளையம் SSM கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் 44 பேர் ட்ரெக்கிங் பயிற்சிக்காக சென்றுவிட்டு பேருந்தில் கல்லூரிக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டுநருக்கு பதிலாக கல்லூரி உடற்கல்வி ஆசிரியர் பேருந்து இயக்கிய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து கோட்டைமலை பகுதியில் உள்ள மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்குள் பேருந்து நுழைந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 3 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கவுன்சிலர் உட்பட 5 பேரை விரட்டி கடித்த வெறிநாயை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்தனர். சூடாமணிபுரம் மற்றும் சந்தைப்பேட்டை பகுதிகளில் சாலையில் விளையாடி 2 குழந்தைகள், மூதாட்டி மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர் ரத்தினம் உள்ளிட்ட 5 பேரை வெறிநாய் கடித்தது. அக்கம் பக்கத்தினர் நாயை விரட்டிய நிலையில் டிராக்டர் ஷோரூமுக்குள் சென்று பதுங்கியது. தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் வலைகளை பயன்படுத்தி நாயை பிடித்து காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர். கரூர் மாவட்டம் குப்பிச்சிபாளையத்தில் உள்ள வீட்டில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். செந்தில்குமார் என்பவர் வீட்டில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய குடம் மற்றும் சேலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து சோதனை நடந்தது. ஆனால் வீட்டில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சீட் தராவிட்டாலும் பரவாயில்லை, தேநீர் விருந்துக்கு கூட அடைக்காமல் திமுக புறக்கணித்தது ஏன் என மக்கள் விடுதலை கட்சி தலைவர் முன்னாள் எம்எல்ஏ முருகவேல் ராஜன் மதுரையில் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த தேநீர் விருந்த ஐயா அதிகமாக இருக்கிறாரு, ஜக்கேன்னு இருக்கிறாரு, பல இயக்கங்கள் இருக்காங்க. அப்ப நமக்கு மட்டும் ஏன் விட்டு போயிருச்சு அப்படிங்கிற பிரச்சனை மறுபடியும் வந்தது. கொடைக்கானல் அருகே வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கோவில்பட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய குடிநீரை தனியார் விடுதிகளுக்கு முறைகேடாக வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. கிராம மக்களுக்கு குறைந்த அளவிலான குழாய் இணைப்புகளை வழங்கிவிட்டு விடுதிகளுக்கு 1.5 அங்குல குழாய்கள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து முதற்கட்டமாக தனியார் விடுதிகளுக்கு சென்ற 2 குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன.